ஹாய், இன்றைக்கி நம்ம டார்க் சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் எப்போவுமே ஸ்லாபாக தான் பண்ணுவேன். இப்போ கப் கேக்கில் ஊற்றி குட்டி குட்டியாக கப் கேக் ட்ரேயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஹோம்மேட் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டரும் சாக்லேட்டும் எடுத்து அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஆவி மேலே இதாகக்கூடாது. அதனால் அது பாத்திரத்துக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு பவுல் எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் டபுள் பாயிலிங் மெத்தடில். மெல்ட் பண்ணி அதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இது 1/4 கிலோக்கான மெஷர்மெண்ட்ஸு. அதனால் நான் ஒரு எக்கு எடுத்துக்கிறேன். ஒரு எக்கு அதோட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், ஒரு 70 கிராம். இதுவே நீங்கள் ஒயிட் சுகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் 75 கிராம் பவுட்ரு பண்ண ஒயிட் சுகர் எடுத்துக்குவேன். இன்றைக்கி நான் ப்ரௌன் சுகர்னால ஒரு 70 கிராம் எடுத்துக்கிறேன். எனக்கு இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 கிராம் 3 கிராம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ மைதா, கொக்கோ பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். சீவ் பண்ணிட்டு இந்த மாதிரி விஸ்கால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் மைதா தனியாக, கொக்கோ பவுடர்லாம் தனியாக இல்லாமல் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகியிருக்கும். பேட்டர் மிக்ஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு இதுவும் இருக்காது, திட்டாலாம் இருக்காது, கரெக்டாக மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற எக் பேட்டரோட நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது அப்படியே திக்காகி வரும். அந்த பேட்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும். நீங்கள் எக் பேட்டரையும் மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் பட்டரையும் போடும்போது நல்லா அப்படியே திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அது பயப்பட வேண்டாம், அது அப்படி தான் வரும் ப்ரௌனி பேட்டரு. அப்புறம் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 பேட்சஸாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக பேட்டர் மிக்ஸ் ஆகி வரும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே ப்ரௌனி ஸ்லாப் தான் பண்ணுவேன். ஸ்லாபாக அப்படியே கேட்பாங்க, இல்லைன்னா கட் பண்ணி கேட்பாங்க. அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமாக கப் கேக் ட்ரேயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப் கேக் ட்ரேயில் லைனர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். நான் வீட்டிலே ஹோம்மேட் கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிலாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் கும்பகோணம், திருச்சேரி, கொடவாசல், நாச்சர் கோயில் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கேக்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஹோம் டெலிவரி அவைலபிள் இருக்குது. ப்ரௌனி தமிழ்நாடு ஃபுல்லாக ஷிப்பிங் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க லாஸ்ட்டில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ப்ரௌனியை ஓவனில் செட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் அதை பிரித்து காட்டுறேன். நல்லா வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட கப் கேக் மாதிரியே குட்டி குட்டியாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.